அனைவருக்கும் வணக்கம். நாம் அக்ரிகல்ச்சரல் அண்ட் ஃபுட் மேனேஜ்மெண்ட் சாப்டர் பார்த்துருக்கோம். இன்றைக்கி நாம் ஃபார்ம் மெக்கனைசேஷன்னா என்ன அப்படின்னு பார்க்க போகிறோம். நாம் அக்ரிகல்ச்சரல் அண்டு ஃபுட் மேனேஜ்மெண்ட் சாப்டரில் ஃபார்ம் மெக்கனைசேஷன்னா என்ன அப்படின்னு பார்க்க போகிறோம். ஃபார்ம் மெக்கனைசேஷன்னா என்ன? ஒன்றும் இல்லைங்க, விவசாயத்தில் எப்படி இயந்திரங்களை பயன்படுத்துகிறாங்க அதை பற்றி தான் நமக்கு பார்க்க போகிறோம். இந்தியாவில் விவசாயத்தில் எப்படி இந்த இயந்திரங்களை பயன்படுத்தி எப்படி அதிக விளைச்சலை கொண்டு வரலாம், இன்றைக்கி அந்த இயந்திரங்களை பயன்படுத்தக்கூடிய அந்த நிலையில் இந்தியா எந்த ஸ்டேஜில் இருக்குது அப்படிங்கிறத பற்றி தான் நம்ம இந்த கிளாஸில் பார்க்க போகிறோம். ஃபார்ம் மெக்கனைசேஷன்னா என்ன அப்படின்னு பார்க்கும்பொழுது, இன்ட்ரடியூஸ் பெட்டர் எக்யூப்மெண்ட் டு ஃபார்மர், அதாவது விவசாயிகளுக்கு இந்த சிறந்த உபகரணங்களை அவங்களுக்கு அறிமுகப்படுத்துறதுக்கு பேர் தான் ஃபார்ம் மெக்கனைசேஷன் சொல்கிறாங்க. அதாவது ஏர் உழுறதுக்கு ஒரு 3 நாள் 4 நாள் ஆகுது அப்படின்னா, அதே டிராக்டர் இருந்தால் ஒரு நாள் விழுதுட முடியும். ஸோ இந்த மாதிரியான பெட்டரான எக்யூப்மெண்ட்டை ஃபார்மர்ஸ் கொடுக்கும்பொழுது அவங்க வேகமாக தங்களுடைய விவசாயத்தை செய்வாங்க. அதுதான் ஃபார்ம் மெக்கனைசேஷன் சொல்கிறாங்க. இன் சிம்பிள் டேர்ம்ஸ், இன்ட்ரடியூஸ் பெட்டர் எக்யூப்மெண்ட் டு ஃபார்மர், இதுதான் ஃபார்ம் மெக்கனைசேஷன் அப்படின்னு சொல்கிறாங்க. இது எதுக்காக அப்படின்னு பார்க்கும்பொழுது, சேவிங் டைம் அண்ட் லேபர், நேரத்தை மிச்சப்படுத்துது, வேலையாட்களை மிச்சப்படுத்துது. நம்ம பார்த்துருப்போம், ஏர் உழுறதுக்கு 4 நாள் ஆகுதுன்னா டிராக்டர் இருந்தால் ஒரு நாள் உழுதுட முடியும். ஸோ டைம் சேவ் பண்ணுது. அதிக ஆட்கள் இல்லாமல் ஒரே ஆள் டிராக்டர் வச்சு உழுதுட முடியும். அண்டு இம்ப்ரூவ் ப்ரொடக்டிவிட்டி. இப்போ குறைவான ஆட்கள் இருக்கும்போது, குறைவான காசு இருக்கும்போது கொஞ்சம் நிலப்பரப்பில் தான் அவங்க விவசாயம் பண்ண முடியும். இதே அதிகமான எக்யூப்மெண்ட் இருக்கும்போது, அதிகமான நிலப்பரப்பில் அதிகமான விவசாயம் பண்ணும்போது நிறைய அந்த கிரெயின்ஸ் கிடைக்கும். ஸோ இம்ப்ரூவ் ப்ராடக்டிவிட்டி, மினிமைஸ் வேஸ்டேஜ். எக்யூப்மெண்ட்ஸ் வச்சு நம்ம விவசாயத்தை நடத்தும்போது வேஸ்டேஜ் குறையும் அப்படின்னு சொல்கிறாங்க. அதே போல் ரெடியூஸ் லேபர் காஸ்ட், வேலையாட்கள் குறையும்னு சொல்கிறாங்க. நம்ம ஒரு இடத்துல 20 பேர் வச்சு வேலை வாங்குகிறோம் அப்படின்னா, டிராக்டர் இருக்கும்போது, இந்த மிஷின்ஸ் இருக்கும்பொழுது குறைவான ஆட்களை வச்சு நம்மளால் அந்த வேலையை செய்ய முடியும் அப்படின்னு சொல்கிறாங்க. நீடு, இதெல்லாம் நம்ம மேலே பார்த்தோம். எதனால நம்ம எக்யூப்மெண்ட்ஸ் யூஸ் பண்ணுறோம் விவசாயத்தில் அப்படிங்கிற இந்த ரீசன்ஸ்லாம் நம்ம பார்த்தோம். எதுக்காக நீடு, என்ன காரணம்? இன்றைக்கி இத்தனை வருஷமாக இருக்கும். இன்றைக்கி நாம் மெக்கனைசேஷனை பயன்படுத்துறதுக்கான காரணம் என்ன, நீடு என்ன, தேவை என்ன அப்படின்னு பார்க்கும்பொழுது, ஷார்ட்டேஜ் ஆஃப் லேபர். இன்றைக்கி விவசாயம் செய்கிறதுக்கு ஆட்கள் இல்லை அப்படின்னு சொல்கிறாங்க. ஷார்ட்டேஜ் ஆஃப் லேபர்னா ஆட்கள், வேலையாட்கள் பற்றாக்குறையாக இருக்குது. எதுக்கு? விவசாயத்தில் அப்படின்னு சொல்கிறாங்க. அது காரணம் என்னன்னு பார்க்கும்போது, ரூரல் டு அர்பன் மைக்ரேஷன். இன்னைக்கு வில்லேஜில் இருக்கிறவங்களாம் நகரத்தை நோக்கி போக ஆரம்பிச்சிட்டாங்க. அதன் காரணமாக லேபர் விவசாயம் பண்ணுறதுக்கு லேபர் கிடைக்கலன்றாங்க. அதே போல் டிமாண்ட் இன் நான் அக்ரி ஆக்டிவிட்டீஸ், விவசாயத்தில் மட்டும் இல்லாமல் விவசாயம் சார்ந்து பிற துறைகளில், இண்டஸ்ட்ரி செக்டாரில், சர்வீஸ் செக்டாரில், இது மாதிரியான செக்டாரில் இன்றைக்கி வேலைவாய்ப்பு அதிகமாக இருக்கிறதுனால நாம் எதுக்கு விவசாயத்தில் போய் கஷ்டப்படணும் அப்படிங்கிறதுக்காக எல்லோரும் சர்வீஸ் செக்டார்லேயும் இண்டஸ்ட்ரி செக்டார்லேயும் வேலைக்கு போகிறாங்க. அதுவும் ஒரு காரணம்னு சொல்கிறாங்க. அதன் பிறகு ஹை ப்ரொபோர்ஷன் ஆஃப் ஃபீமேல் ஒர்க் ஃபோர்ஸ், விவசாயத்தில் ஆண்கள் மட்டுமே ஒர்க் பண்ணுறது கிடையாது, பெண்கள் அதிகப்படியாக ஒர்க் பண்ணுறாங்க. ஸோ அவங்களுக்கு இந்த மெக்கானிசம் டூல்ஸ் நம்ம அவங்களுக்கு இன்ட்ரடியூஸ் பண்ணும்போது அவங்களே விவசாயத்தை மேற்கொள்வாங்க. ஸோ ஆண்களுடைய துணை இல்லாமல் அதிகப்படியான பெண்கள் விவசாயத்தில் பயன்படுத்துகிறாங்க. அவங்களுக்கு நாம் இந்த எக்யூப்மெண்ட்ஸ் கொடுக்கும்பொழுது அவங்களும் விவசாயத்தை செய்வாங்க அப்படிங்கிறத நாங்கள் சொல்கிறாங்க. அதன் பிறகு குயிக் ரொட்டேஷன் ஆஃப் கிராப்ஸ் ஆன் சேம் லேண்ட். இப்போ இந்த வருஷம் ஒரு 2 ஏக்கர் நிலம் இருக்குது என்கிட்ட. அந்த 2 ஏக்கர் நிலத்தை நான் பயிர் நெல் பயிர் விளைவிக்கிறேன், அறுவடை பண்ணிட்டேன். இப்போ நான் இந்த வருஷம் இந்த 3 மாதமாக நான் அந்த நெல் பயிருக்கு நான் உழைச்சிருப்பேன் இல்லையா. ஸோ எனக்கு டயர்டாக இருக்கும். திரும்பவும் அந்த இடத்துல வேறு ஏதாவது பயிர் விளைவிக்கணும், ஒரு கடலை போடணும், ஒரு துவரம் பருப்பு நான் விளைவிக்கணும் அப்படின்னா, எதுக்காக இப்போ தான் நெற்பயிர் போட்டோம், திரும்ப அதுக்கு எதுக்குன்னு சொல்லிட்டு நான் டயர்டாகிடுவேன் இல்லையா. என்கிட்ட எக்யூப்மெண்ட் இல்லாதனால. இதே என்கிட்ட எக்யூப்மெண்ட் இருந்துச்சுன்னா நான் என்ன பண்ணுவேன், ரொட்டேஷனில் போடுவேன் இல்லையா. திரும்ப நான் இன்னொரு பயிர் போடுவேன், திரும்ப நான் கரும்பு போடுவேன், திரும்ப நெற்பயிரை விளைவிப்பேன். இப்படி மாற்றி மாற்றி நான் சுழற்சி திரும்ப சொல்லுவீங்களா. ஸோ குயிக் ரொட்டேஷன், சீக்கிரமாக அந்த ரொட்டேஷன் நடக்கும் எங்கே, சேம் லேண்ட்லேயே அப்படின்னு சொல்கிறாங்க. இதில் நீடு, இந்த நீடுக்காக நாம் மெக்கானிக்ஸ் அந்த எக்யூப்மெண்ட்ஸ் பயன்படுத்துகிறோம் அப்படின்னு சொல்கிறாங்க. ஸோ இந்த ஃபார்ம் மெக்கனைசேஷனில் விவசாயத்தில் நாம் எக்யூப்மெண்ட்ஸ் யூஸ் பண்ணுறதுனால என்னென்ன நன்மைகள் விளையும் அப்படிங்கிறத நாம் இங்கே பார்த்தோம். ஸோ எக்யூப்மெண்ட்ஸ் ஏன் யூஸ் பண்ணணும், அது நீடு என்ன, தேவைகள் என்ன அப்படிங்கிறத நாம் இங்கே பார்த்தோம். அடுத்த நம்ம வேர்ல்டு வைடு, உலக அளவில் இந்த ஃபார்ம் மெக்கனைசேஷன் விவசாயத்தில் இந்த இயந்திரங்களை அதிகமாக பயன்படுத்துகிறாங்களா அப்படின்னு பார்க்கும்பொழுது பயன்படுத்துகிறாங்க. இந்தியாவில் 45% விவசாயத்தில் இயந்திரங்களை பயன்படுத்துகிறாங்க. இந்தியாவில் 45% விவசாயத்தில் இயந்திரங்களை பயன்படுத்துகிறாங்க. ஆனால் அமெரிக்காவில் பாருங்கள், யுனைடெட் ஸ்டேட்ஸ் 95% அவங்க விவசாயத்தில் இயந்திரங்களை பயன்படுத்துகிறாங்கன்னு சொல்கிறாங்க.
அதே போல் பிரேசிலில் 75%, சைனாவில் 57%. பாருங்கள், இந்தியா தான் இருக்கிறதுலே ரொம்ப குறைவாக விவசாயத்தில் இயந்திரங்களை பயன்படுத்துகிறாங்க அப்படின்னு பார்க்குறோம். நம்ம லாஸ்ட் கிளாஸில் பார்த்துருப்போம், இந்த சப்சிடி கிளாஸில் யுனைடெட் ஸ்டேட்ஸ் அமெரிக்கா வந்து தன்னுடைய பட்ஜெட்டில் அதிகப்படியான கிட்டத்தட்ட பெரும்பான்மையான நிதியை வந்து விவசாயத்துக்கு பயன்படுத்துகிறாங்க அப்படிங்கிறத பார்த்தோம். ஃபார்மர்ஸுக்கு வந்து டைரக்ட் சப்சிடிலாம் கொடுக்குறாங்க, அதாவது காசாகவே அவங்களுக்கு கொடுக்குறாங்க. ஸோ அதன் காரணமாக அவங்க லேட்டஸ்ட் எக்யூப்மெண்ட்ஸை வந்து அக்ரிகல்ச்சருக்காக பர்ச்சேஸ் பண்ணுறாங்க அப்படிங்கிறது நம்ம லாஸ்ட் கிளாஸில் பார்த்துருப்போம். ஸோ அதன் காரணமாக பாருங்கள், கிட்டத்தட்ட 95% ஃபார்மிங்கில் அவங்க வந்து இயந்திரங்களை பயன்படுத்துகிறாங்க அப்படிங்கிறது நாம் இங்கே பார்க்குறோம். அதன் பிறகு இன்ட்ரா நேஷ்னல் டிஸ்பாரிட்டிஸ்னால் என்னென்னா, இப்போ இந்தியா முழுக்க விவசாயம் வந்து நடந்தாலும் ஆனால் அதிகப்படியாக இந்த ஃபார்மிங் எக்யூப்மெண்ட்ஸை யார் பயன்படுத்துகிறாங்க அப்படின்னா நார்த் ரீஜனில் தான் வந்து பயன்படுத்துகிறாங்க. நார்த் சைடு தான் வந்து அதிகமாக வந்து இது பயன்படுத்துகிறாங்க. காரணம் என்ன? அங்கே இருக்கக்கூடிய வங்கிகள் வந்து ஃபார்மர்ஸுக்கு அதிகப்படியான லோன் கொடுக்குறாங்க. அதன் காரணமாக அவங்க இந்த ஃபார்மிங் எக்யூப்மெண்ட்ஸை வாங்குறாங்க அப்படிங்கிறது இங்கே சொல்கிறாங்க. ஸோ நார்த்தன் இந்தியா ஹேவிங் மோர் மெக்கனைசேஷன், அவங்க வந்து அதிகப்படியாக தங்களுடைய விவசாயத்தில் இயந்திரங்களை பயன்படுத்துகிறாங்க கம்பேர் டு அதர் பார்ட் ஆஃப் இந்தியா அப்படிங்கிறது இங்கே சொல்கிறாங்க. அதுக்கு பிறகு சேல்ஸ் ஆஃப் டிராக்டர் அண்ட் பவர் டில்லர்ஸ். டிராக்டர் நமக்கு தெரியும், பவர் டில்லர்ஸ்னால் வந்து டிராக்டர் மாதிரி இருக்கும், சின்னதாக இருக்கும், அதுக்கு பேர் தான் வந்து பவர் டில்லர்ஸ்னு சொல்லுவாங்க. இதோடைய சேல்ஸ் அப்படிங்கிறது காம்பவுண்ட் ஆனுவல் க்ரோத் ரேட். இதோட சேல்ஸ் காம்பவுண்ட் ஆனுவல் க்ரோத் ரேட் அப்படிங்கிறது 2016 10% இருந்ததான், 2018 7.53% இருக்குது அப்படின்னு சொல்கிறாங்க. இதுக்கு இங்கே குறைஞ்சிருந்தாலும் அதுவும் வந்து ஒரு ஆக்சுவலான க்ரோத் தான் அப்படின்னு சொல்கிறாங்க. அதாவது சேல்ஸ் ஆஃப் டிராக்டர் அண்ட் பவர் டில்லர்ஸ் அப்படிங்கிறது காம்பவுண்ட் ஆனுவல் க்ரோத் ரேட் அப்படின்னு இதை வந்து கால் பண்ணுறாங்க. 2016 இதோடைய டிராக்டர் அண்ட் பவர் டில்லர்ஸோடைய சேல்ஸ் அப்படிங்கிறது 2016 10%, 2018 7.53% இருக்குது அப்படிங்கிறது இங்கே சொல்கிறாங்க. சரி, நம்ம இங்கே பார்க்குறோம், இருக்கிற நாடுகள்லேயே சைனாவில், பிரேசிலில், யுனைடெட் ஸ்டேட்ஸில் காட்டிலும் இந்தியா வந்து குறைவாகிறதுக்கான காரணம் என்ன? இந்த ஃபார்மிங்கில் எக்யூப்மெண்ட்டை குறைவாக பயன்படுத்துறதுக்கான காரணம் என்ன, ரீசன்ஸ் என்ன அப்படின்னு பார்க்கும்பொழுது சில ரீசன்ஸ் சொல்கிறாங்க. என்ன? விவசாயிகள்கிட்ட குறைவான ஹோல்டிங் நிலமாகட்டும், அதே போல் அவங்கக்கிட்ட உள்ள காசாகட்டும், மணி ஆகட்டும், அது வந்து ரொம்ப குறைவாக இருக்குது. ஸோ அதன் காரணமாக அவங்களால எக்யூப்மெண்ட்ஸ் வாங்க முடியும். ஒரு டிராக்டர் ஈஸியாக வாங்கிட முடியுமா? நீங்கள் சொல்லுங்கள். அது அப்படியே டிராக்டர் வாங்கினாலும் குறைவான நிலம் இருக்கும் பொழுது அந்த குறைவான நிலத்துக்காக அவங்க டிராக்டர் வாங்கினா அது அவங்களுக்கு நஷ்டம் தானே. ஸோ அதை சொல்கிறாங்க, ஸ்மால் ஹோல்டிங்ஸ் சொல்கிறாங்க. அதே போல் ஆக்சஸ் டு பவர், கடைக்கோடி கிராமத்தில் இருக்கக்கூடிய ஒரு விவசாயியால் டிராக்டரை வந்து ஈஸியாக அவங்களால பர்ச்சேஸ் பண்ண முடியுமா? ஒரு சிட்டிக்கு வரணும், அங்கே தான் அவங்களால வந்து அந்த டிராக்டர் வந்து பர்ச்சேஸ் பண்ண முடியும். ஸோ ஆக்சஸ் டு பவர். அதே போல் கிரெடிட் அண்ட் காஸ்ட், முன்னாடியே பார்த்தோம், அவங்கக்கிட்ட காசும் அதே போல் கிரெடிட் கடை வாங்கக்கூடிய அவங்க இந்த வசதியும் வந்து அவங்களுக்கு கிடையாது. ஒரு டிராக்டர் வாங்குற அளவுக்கு அவங்களுக்கு வந்து வசதி இருக்குமா? இருக்காது. ஸோ அதையும் சொல்கிறாங்க. அதே போல் அன்இன்சூர்ட் மார்க்கெட்னா என்ன? விவசாயம் அப்படிங்கிறது வந்து ஒரு இன்சூர்ட் மார்க்கெட் கிடையாது. ஏன்னா நம்ம அதில் காசு இன்வெஸ்ட் பண்ணோம்னா திரும்ப வந்து ரிட்டர்ன் வருமா அப்படிங்கிறது வந்து கரெக்டாக வந்து சொல்ல முடியாது, ப்ராமிஸ் பண்ண முடியாது. ஏன்னா திடீர்னு ஒரு நேச்சுரல் கலாமிட்டிஸ் வரும், ஒரு அன்எக்ஸ்பெக்டட் ஈவெண்ட் வந்து நடக்கும். ஸோ அதன் காரணமாக நம்ம போட்டு அந்த முதல் அப்படிங்கிறது இன்வெஸ்ட்மெண்ட் அப்படிங்கிறது வந்து நம்ம ரிட்டர்ன் வராது. ஸோ அதன் காரணமாக டிராக்டரில் யாராவது இன்வெஸ்ட் பண்ணுவாங்களா? ஸோ அது பண்ண மாட்டாங்க. அதே போல் லோ அவேர்னஸ், இந்த மாதிரியான அவேர்னஸ் வந்து விவசாயிகள்கிட்ட ரொம்ப குறைவாக இருக்குது, அதுவும் ஒரு காரணம் அப்படின்னு சொல்கிறாங்க. சரி, இந்த ரீசன்ஸ் சொல்கிறோம். இதன் காரணமாக வந்து ஃபார்மர்ஸ் வந்து டிராக்டர்லாம் எக்யூப்மெண்ட்லாம் வந்து வாங்க மாட்டேன்றாங்க அப்படின்னு சொல்கிறோம். ஸோ இதுக்காக கவர்மெண்ட் எதாவது ஸ்டெப்ஸ் எடுத்திருக்கா? ஃபார்மிங்காக கவர்மெண்ட் ஏதாவது ஸ்டெப்ஸ் எடுத்துக்கிறோன்னா நிறைய எடுத்திருக்காங்க. ஸோ அதுதான் நம்ம இங்கே பார்க்க போகிறோம். கவர்மெண்ட் ஸ்டெப்ஸ் என்னென்ன கவர்மெண்ட் வந்து இதுக்கு வந்து இந்த ஃபார்மிங்கில் மெக்கானிக்ஸ், அதாவது எக்யூப்மெண்ட்டை வந்து பயன்படுத்துறதுக்கு என்னென்ன ஸ்டெப்ஸ்லாம் எடுத்திருக்காங்க அப்படின்னு பார்க்கும்போது அக்ரி மெக்கானிக்ஸ் ஆர் ப்ரொமோட்டட், டிராக்டரை பயன்படுத்துங்க, டில்லர்ஸை பயன்படுத்துங்க அப்படின்னு சொல்லிட்டு தொடர்ந்து வந்து கேம்பெயின்களை வந்து கவர்மெண்ட் வந்து நடத்துது. விவசாயிகள் மத்தியில் இந்த எக்யூப்மெண்ட்லாம் நீங்கள் யூஸ் பண்ணிங்கன்னா உங்களுக்கு வந்து அதிக விளைச்சல் கொடுக்கும், நீங்கள் வந்து குயிக்காக வந்து அந்த ப்ராசஸ் வந்து நடக்கும் அப்படிங்கிறத வந்து நாம் இங்கே பார்த்துருப்போம். இந்த குயிக் ரொட்டேஷன் ஆன் கிராப்ஸ்லாம் பார்த்துருப்போம் இல்லையா? ஸோ அதெல்லாம் வந்து சொல்கிறாங்க, இந்த மாதிரி வந்து திரும்ப நம்மளால் வந்து பயிரிட முடியும், லேபர் காஸ்ட் வந்து உங்களுக்கு கட் ஆகும், நீங்கள் ஒரு முதல்ல வந்து இவ்வளோ அமௌண்ட் வந்து இன்வெஸ்ட் பண்ணிட்டீங்கன்னா உங்களுக்கு அது வந்து அதன் பிறகு லாபம் தான் வரும் அப்படிங்கிற மாதிரியான கேம்பெயின்லாம் வந்து நடத்துகிறாங்க. அக்ரி மெக்கானிக்ஸ் ஆர் ப்ரொமோட்டட் அப்படிங்கிறத பார்க்குறோம். அதே போல் சப்மிஷன் ஆன் அக்ரி மெக்கனைசேஷன் SMAM அப்படிங்கிறது 2014 அண்டு 2015 வந்து கொண்டு வந்தாங்க. இது என்ன அப்படின்னா, இது வந்து எதோடைய பார்ட்டாக கொண்டு வந்திருப்பாங்க அப்படின்னா 12th பிளானிங் கமிஷன், 12வது
5ஆண்டு திட்டம் இருக்குது இல்லையா, ஸோ அதோட ஒரு பார்ட்டாக வந்து கொண்டு வந்திருப்பாங்க. என்ன அந்த 12வது 5ஆண்டு திட்டத்தில் இது ஒரு சப்மிஷனாக கொண்டு வந்திருப்பாங்க. சப்மிஷன் ஆன் அக்ரி மெக்கனைசேஷன் 2014 2015 வந்து இது கொண்டு வந்திருப்பாங்க. 12வது 5ஆண்டு திட்டம் எப்போ நடந்திருக்கும்? 2012 2017 நடந்திருக்கும். ஸோ அந்த பீரியட் 14-15 வந்து இதை கொண்டு வந்திருப்பாங்க. என்ன சொல்கிறாங்க அப்படின்னா, ஃபார்மர்ஸுக்கு இந்த அக்ரி எக்யூப்மெண்ட்ஸுக்கு வந்து ட்ரைனிங் கொடுங்க. டிராக்டர்ஸ் ஆகட்டும், டில்லர்ஸ் ஆகட்டும், இந்த மாதிரி எக்யூப்மெண்ட்ஸை வந்து ஃபார்மர்ஸுக்கு ஒரு கேம்பெயின் மாதிரி நடத்தி அவங்களுக்கு வந்து ட்ரைனிங் கொடுங்க. அதே போல் அந்த எக்யூப்மெண்ட்ஸை அவங்களால வந்து கண்டிப்பாக வந்து பர்ச்சேஸ் பண்ண முடியாது, அந்த வசதி வந்து அவங்களுக்கு இருக்காது. ஸோ அந்த எக்யூப்மெண்ட்ஸை ஹையரிங்க்கு ரெண்ட்டுக்கு கொடுங்க, அவங்களுக்கு வந்து வாடகை கொடுங்க. ஸோ அதன் மூலமாக அவங்க பயன்படுத்துவாங்க இல்லையா, ஸோ அது வாடகை கொடுறது மூலமாகவும் அது எப்படி பயன்படுத்துறது மூலமாகவும் அதெல்லாம் வந்து ட்ரைனிங் கொடுங்க. ஸோ ட்ரைனிங் அண்ட் டெமான்ஸ்ட்ரேட், அதை டெமான்ஸ்ட்ரேட் பண்ணி காட்டுங்க, ட்ரைனிங் கொடுங்க. செட்டிங் ஹையரிங் சென்டர், வாடகையில் இருக்கக்கூடிய சென்டர்ஸை வந்து அமைங்க. இந்த மாதிரியான இடங்களில் ஃபார்மர்ஸை போய் இந்த டிராக்டரையோ இந்த டில்லர்ஸையோ அவங்க வந்து வாடகைக்கு வாங்கிக்கலாம். ஸோ பர்ச்சேஸ் பண்ணுறது ரொம்ப கஷ்டம், பட் ஆனால் வாடகைக்கு அவங்களால வாங்கிக்க முடியும் இல்லையா, ஸோ அது மினிமம் காஸ்ட்டாக தான் இருக்கும். ஸோ அதுதான் வந்து சொல்கிறாங்க. அடுத்ததாக இன்சைட் டு மேனேஜ்மெண்ட் ஆஃப் கிராப் ரெசிடியூ. இன்சைட் டு மேனேஜ்மெண்ட் ஆஃப் கிராப் ரெசிடியூ ரொம்ப முக்கியமான விஷயங்க, ரொம்ப முக்கியமான விஷயம். இதை பற்றி நான் தனியாக ஒரு கிளாஸே எடுக்கிறேன். இன்சைட் டு மேனேஜ்மெண்ட் ஆஃப் கிராஸ் ரெசிடியூ பஞ்சாப், ஹரியானா, உத்தரப்பிரதேஷ், டெல்லி இந்த மாதிரி இடங்களில் இந்த ஸ்கீம் வந்து கொண்டு வராங்க. எப்போ 2018-2019 என்ன இன்சைட் டு மேனேஜ்மெண்ட் ஆஃப் கிராப் ரெசிடியூ பஞ்சாப், ஹரியானா, உத்தரப்பிரதேஷ், டெல்லி இந்த இடங்களில் இந்த ஸ்கீம் மூலிமா கொண்டு வராங்க. ஏன்னா ஸ்டபுள் பர்னிங் காரணமாக இந்த இடங்களில் வந்து இந்த இன்சைட் டு மேனேஜ்மெண்ட் கிராப் ரெசிடியூ வந்து கொண்டு வராங்க. இந்த பஞ்சாப், ஹரியானாலாம் எங்கே இருக்குது? பஞ்சாப், ஹரியானா, உத்தரப்பிரதேஷ், டெல்லி இதெல்லாம் வந்து இங்கே இருக்குது இல்லையா, இந்த இடம் இந்த பிளேஸ் இருக்குது இல்லையா, இங்கெல்லாம் வந்து ஸ்டபுள் பர்னிங்னு சொல்கிறாங்க. ஸ்டபுள் பர்னிங்னா என்ன அப்படின்னா, நம்ம விவசாயம் பண்ணுறவங்களுக்கு தெரியும். இப்போது நெற்பயிர் வந்து விளைவிக்கிறாங்கன்னா அதை அறுவடை செஞ்சதுக்கு பிறகு அதை வைக்கோல் சொல்லுவோம் இல்லைங்களா, வைக்கோல் அந்த நெற்பயிரெலாம் எடுத்ததுக்கு பிறகு வைக்கோல் இருக்கும். அதே போல் கரும்பு சோகை இருக்கும். வீட்டு இருக்குது இல்லையா, கோதுமையோட தண்டு இருக்கும் இல்லையா, வீட்டில் எடுத்ததுக்கப்புறம் அந்த கோதுமையோட தண்டுலாம் இருக்குது இல்லையா, இதெல்லாம் என்ன ஆகுனா அந்த இடத்துல வந்து அந்த நிலத்திலே வந்து போட்டு வச்சுருவாங்க. இப்போ அது க்ளீன் பண்ண முடியாது. எப்படி க்ளீன் பண்ண முடியும்? இதை ஒரு டிராக்டர் இருந்தால் அந்த டிராக்டரில் திரும்பவும் வந்து ஏறு விழும் பொழுது அந்த வைக்கோல்லாம் வந்து அந்த மண்ணுக்குள்ளே திரும்ப போயிட்டு திரும்ப அந்த இடத்துல வந்து அது மக்கி அந்த நிலத்துக்கே அது வந்து உரமாக மாறும். டிராக்டர் இல்லைன்னா என்ன பண்ணுவாங்க? அதை கொளுத்தி தான் விடுவாங்க. ஒரு 5 ஏக்கர் 10 ஏக்கர் நிலம் இருக்குது, அந்த வைக்கோல்லாம் என்ன பண்ணுறது? இப்போ அந்த வைக்கோலை சேல் பண்ணணும் அப்படின்னா அந்த வைக்கோல்லாம் கட்டி அதை சேல் பண்ண தான் உண்டு. இல்லைன்னா இங்கே பாருங்கள், இந்த இடம்லாம் வந்து அதிகப்படியான விவசாயம் நடக்கக்கூடிய இடங்கள். இந்த பஞ்சாப், ஹரியானாலாம் பார்த்துங்க, நம்ம பார்த்துருப்போம் க்ரீன் ரெவல்யூஷன் அந்த ஹையில் சீட்ஸில் எங்கே கொண்டு வந்திருப்பாங்கன்னா இங்கே தான் கொண்டு வந்திருப்பாங்க. ஏன்னா எங்கெல்லாம் வந்து அதிகப்படியாக விவசாயம் நடக்கக்கூடிய இடங்கள், கோதுமையில் வந்து அதிகமாக பயிரிடப்படக்கூடிய இடங்கள். ஸோ அந்த இடங்களில் இப்போ வைக்கோல்னால் பரவாயில்ல, நம்ம வந்து மாட்டுக்கெல்லாம் வந்து போடலாம். ஸோ இந்த கோதுமை, இந்த கரும்பு சோகை இதெல்லாம் வந்து என்ன பண்ண முடியும்? அந்த சக்கையெல்லாம் என்ன பண்ண முடியும்? ஸோ அதெல்லாம் வந்து கொளுத்தி விட்டுருவாங்களாம். இப்படி கொளுத்தி விடும்போது என்ன ஆகும்னா இந்த இடத்த ஃபுல்லாக வந்து ஏர் வந்து பொல்யூட் ஆகும், காற்று மாசுபடுதல் நடக்குதுன்னு சொல்கிறாங்க. ஸ்டபுள் பர்னிங் நீங்கள் நியூஸில் பார்த்துருப்பீங்க, டெல்லிலாம் வந்து ஒரே புகை மூட்டமாக இருந்தது. இந்த ஸ்டபுள் பர்னிங் காரணமாக தொண்டெல்லாம் வந்து அவங்களுக்கு மாதிரி ஒரு மாதிரி எரியுற மாதிரி இருக்குன்னு சொல்லிட்டு மாஸ்க்லாம் போட்டு சுற்றின்னு இருப்பாங்க. நமக்கு தான் இப்போ இந்த கோவிட் டைமில் தான் வந்து மாஸ்க்லாம் ஃபேமஸ்ஸு, நார்த் சைட்லாம் அப்போதுலேருந்தே ரொம்ப ஃபேமஸ் அப்படின்னு சொல்கிறாங்க. ஸோ அந்த ஸ்டபுள் பர்னிங் காரணமாக ஏர் வந்து பொல்யூட் ஆகக்கூடாததுக்காக ஏர் பொல்யூஷன்லாம் வந்து ஏற்படக்கூடாது அப்படிங்கிற காரணத்தினால இந்த இடங்களில் சப்சிடி வந்து கொண்டு வராங்க. இப்போது 2018 யூனியன் கவர்மெண்ட் என்ன கொண்டு வராங்க? சப்சிடி கொண்டு வராங்க. இது மாதிரியான இண்டிவிஜுவலாக ஒரு தனிநபர் வந்து ஒரு டிராக்டர் வாங்க போகிறாரு அப்படின்னா அவருக்கு வந்து 50% தள்ளுபடி கொடுங்க, சப்சிடி கொடுங்க, மானியம் கொடுங்க. இப்போ 1 லட்ச ரூபா ஒரு டிராக்டர் ஆகுது அப்படின்னா அவர் வந்து 50,000 கொடுத்தா போதும், 50,000 கவர்மெண்ட்டே கொடுத்துக்கும் அப்படின்னு சொல்கிறாங்க. இதே வந்து கஸ்டம் ஹையரிங் சென்டர் முன்னாடி மேலே பார்த்துருப்போம் இல்லைங்களா, இந்த ஹையரிங் சென்டர் வச்சுருப்பாங்க கவர்மெண்ட் அப்படின்னு சொல்லிட்டு. அவங்களால சொந்தமாக வந்து டிராக்டர் வாங்க முடியல அப்படின்னா அவங்க வந்து ஒரு ஹையரிங் சென்டரில் போய் வாடகைக்கு டிராக்டர் வந்து ரெண்டுக்கு எடுத்துக்கலாம் நம்ம பார்த்துருப்போம். ஸோ அந்த மாதிரியான சென்டர் வந்து அமைக்கிறாங்க அப்படின்னா அவங்களுக்கு 80% சப்சிடி கொடுங்க. இப்போ 1 லட்ச ரூபா ஒரு டிராக்டர் அப்படின்னா அவங்க வந்து 20,000 கொடுத்தா போதும், நான் வந்து 20,000 கொடுத்தா போதும், கவர்மெண்ட்டை 80,000 கொடுத்து அந்த டிராக்டர் வாங்கி கொடுத்துரும், நான் வந்து ரெண்ட்டுக்கெல்லாம் விடலாம் அப்படிங்கிற கஸ்டம் ஹையரிங் சென்டருக்கு 80% சப்சிடியாக. இது எந்த மாநிலங்களுக்கு? இந்த மேலே இருக்கிற 4 மாநிலங்களுக்கு மட்டும்தான். எதன் காரணமாக?
ஸ்டபிள் பர்னிங் காரணமா அப்படிங்கிறது இங்கே சொல்கிறாங்க. அதே போல் என்ஹான்ஸ் பவர் அவைலபிலிட்டி, விவசாயத்துறைக்கு அதிகப்படியாக வந்து பவரை வந்து கொடுங்க, கரண்ட் வந்து சப்ளை, எலக்ட்ரிசிட்டி சப்ளை வந்து கொடுங்க அப்படின்னு சொல்கிறாங்க. எப்படின்னா இப்போ தற்போது வந்து ஒரு ஏக்கருக்கு 2.02 கிலோ வாட்ஸ் தான் வந்து ஒரு ஏக்கருக்கு வந்து எலக்ட்ரிசிட்டி வந்து சப்ளை பண்ணுறாங்க. ஆனால் ஃப்யூச்சரில் எப்போ 2030க்குள்ள ஒரு ஏக்கருக்கு 4 கிலோ வாட் வந்து மின்சாரத்தை வந்து சப்ளை பண்ண போகிறோம் அப்படிங்கிற மாதிரி வந்து கவர்மெண்ட் வந்து சொல்லியிருக்காங்க. அதே போல் எக்கனாமிக் சர்வே ஆஃப் 2022 and 2023 என்ன சொல்கிறாங்க அப்படின்னா, அந்த சர்வே எக்கனாமிக் சர்வே என்ன சொல்லுது அப்படின்னா 2020-2021 9.88 lakhs டிராக்டர் வந்து சேல் ஆகிருக்குதான். அதாவது 2020-2021 9,88,000 டிராக்டர் வந்து சேல் ஆகிருக்குதான். டிராக்டர்ஸ் அண்ட் டில்லர்ஸ் ரெண்டுத்தையுமே சொல்கிறாங்க. ஆனால் 2015-2016 பாருங்கள் 6.26 lakhs டிராக்டர் அண்ட் டில்லர்ஸ் தான் வந்து சேல் ஆகிருக்குதான். பாருங்கள், கிட்டத்தட்ட ஒரு 5 வருஷத்தில் 3% வளர்ச்சி, 3 லட்சம் வந்து எக்ஸ்ட்ரா வந்து சேல் ஆகிருக்குன்னு சொல்கிறாங்க. முன்னாடி வந்து 6 லட்சம் தான் சேல் ஆகிட்டு இருந்தான், இப்போ வந்து 9 லட்சம் வந்து சேல் ஆகிருக்கு. அப்படின்னா வந்து எத்தனை பேர் வந்து டிராக்டர்ஸ் வந்து பர்ச்சேஸ் பண்ணியிருப்பாங்கன்னு பாருங்கள். நிறைய சப்சிடி கொடுக்குறாங்க, 50% வந்து சப்சிடி கொடுக்குறாங்க, 80% சப்சிடி கொடுக்குறாங்க. ஸோ இதன் காரணமாக அதிகப்படியான டிராக்டர் வந்து சேல் ஆகுது அப்படிங்கிறத இந்த கிளாஸில் வந்து பார்த்தோம். இந்த கிளாஸில் இல்லாமல் ஃபார்ம் மெக்கனைசேஷன்னா என்ன, விவசாயத்துறையில் இயந்திரங்கள் வந்து எப்படி வந்து பயன்படுத்தப்படுது, அதோட தேவைகள் என்ன, அதை வந்து பயன்படுத்துறதுக்கு காரணமாக எவ்வளோ நன்மைகள் வந்து விளைவியுது, அதுக்கு கவர்மெண்ட் வந்து என்னென்ன ஸ்டெப்ஸ்லாம் வந்து எடுக்கிறாங்க அப்படிங்கிறத இந்த கிளாஸில் நம்ம பார்த்தோம். அடுத்த கிளாஸை சந்திப்போம். நன்றி.